கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய சட்டத்துக்குள் கடந்து செல்லலாம். கடந்த நாட்களில் தொடர்ந்து நாம் தேன்கூட்டு துணிக்கை என்று பார்த்து வருகிறோம். இந்த துணிக்கை என்றால் என்ன, துணிக்கை என்பது எதை குறிக்கிறது என்று கவனித்தும் நிதானித்தும் வருகிறோம். அந்த வரிசையிலே துணிக்கை தன்னை வெளிப்படுத்தின விதங்கள் என்று என்ற தலையங்கத்தின் கீழாக இதுவரைக்கும் 5 விதமான துணிக்கைகளை பார்த்திருக்கிறோம். நம்பர் 1, புசிப்புக்கு ஏற்றதாய் வெளிப்பட்ட துணிக்கை. நம்பர் 2, சொதுரு கெஞ்சுதலுக்கு உரியதாய் தன்னை வெளிப்படுத்தின துணிக்கை. நம்பர் 3, கல் மலையாக தன்னை வெளிப்படுத்தின துணிக்கை. நம்பர் 4, அமெரிக்கை என்கிற மிகுந்த அமைதல் என்கிற அமெரிக்கையாய் தன்னை வெளிப்படுத்துகிற துணிக்கை. நம்பர் 5, வாந்தி பண்ணி போடுகிறதான துணிக்கை. இதிலே வாந்தி பண்ணி போடுவதைப்படி தன்னை வெளிப்படுத்துகிற துணிக்கை குறித்துதான் கடைசியாய் நாம் தியானித்தோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த துணிக்கை தன்னை வெளிப்படுத்தின விதங்களில் இன்னொரு விதத்தை ஆண்டுடைய கிருபையை முன்னிட்டு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 15:37வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இங்கு 6வதாக ஒரு துணிக்கையை பார்க்கிறோம். இந்த 6வது துணிக்கை எதை குறித்து துணிக்கையா இருக்கிறது? நல்ல திருப்தியை குறித்த ஒரு துணிக்கையா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த திருப்தி என்றால் என்ன? திருப்தி என்பது எதை குறிக்கிறது? இந்த துணிக்கையின் மூலமாய் உண்டாகிற அந்த திருப்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதைத்தான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த திருப்தி அடைதல் என்றால் என்ன? திருப்தி அடைதல் எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இந்த துணிக்கையிலே 6வது துணிக்கை திருப்தி என்கிற துணிக்கை. இந்த திருப்தி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது. எனக்கு உடன் ஊழியக்காரர்கள் வேண்டுமா? உடன் ஊழியக்காரர்கள் கிடைத்தார்கள். மூப்பர்கள் வேண்டுமா? மூப்பர்கள் கிடைத்தார்கள். நல்ல சகாயம் பாராட்டுகள் வேண்டுமா? சகாயம் பாராட்டுகள் கிடைத்தார்கள். சுவிசேஷம் சொல்லுவதற்கு வாசல் திறக்கப்பட வேண்டுமா? அந்த வாசல் திறக்கப்பட்டது. நான் தூர பயணம் செய்வதற்கு கப்பல் வேண்டுமா? எனக்கு கப்பல் கிடைத்தது. எனக்கு ஆகாரம் வேண்டுமா? எனக்கு ஆகாரம் கிடைத்தது. அதனடுத்த பவுல் சொல்லுகிறான், எனக்கு திருப்தி என்பது எப்படிப்பட்ட திருப்தினா, எனக்கு எல்லாமே எனக்கு கிடைத்தது. அவர் சொல்ற வார்த்தை எல்லாம் எனக்கு கிடைத்தது. அப்போ ஒரு ஊழியக்கான வாழ்க்கையில எல்லாமே கிடைத்திருக்கு அப்படின்னா அந்த ஊழியக்காரன் மெய்யாகவே ஒரு பாக்கியவன் தான், பாக்கியவதி தான். அப்ப இந்த அருமையான மத்தியான நேரத்திலே இந்த ஆராதனையில இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமும் அன்புமான விசுவாச தேவ பிள்ளையே, இந்த பிலிப்பியர் 4:18 படி தேவனாகிய கர்த்தர் எல்லாம் கிடைக்க உதவிச்சு.
எல்லாம் கிடைப்பது மாத்திரம் அல்ல, அந்த பிலிப்பியர் 4:18 சொல்கிறது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஒன்று எல்லாம் கிடைக்கிற தன்மை, இரண்டாவது பரிபூரணம் உண்டாகிற தன்மை. எனக்கன்பான தேவச்சனமே, எல்லாம் கிடைக்கிறது சரிதான், ஆனால் இந்த பரிபூரணம் என்றால் என்ன? இந்த பரிபூரணம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர். அப்போ இந்த பரிபூரணமும் என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. தேவைக்கு மிஞ்சின அனுபவம் இருக்கும்போது தான் இந்த பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அமையும். அப்போ திருப்தி என்பது என்ன? எல்லாம் கிடைப்பது திருப்தி. இரண்டாவது, நம்முடைய தேவைக்கு அதிகமாக பூரணமாகவும் பரிபூரணமாய் இருக்கிறதுக்கு பேர் தான் அது நல்ல அருமையான திருப்தியா இருக்கிறது. அப்போ இந்த காலை இந்த மத்தியான வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தர் நல்லவே உங்க வாழ்க்கையில இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவியம் எப்படி எல்லாம் கிடைத்ததோ, எந்த அளவுக்கு ஒரு பரிபூரணமாய் அடைந்தாரோ, அதே பரிபூரணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, திருப்தி என்றால் எல்லாம் கிடைக்கக்கூடியது என்று சொன்னேன். எல்லாம் கிடைக்கக்கூடியது என்று சொன்னால் அதுதான் பரிபூரணம் என்று சொன்னேன். சரி, இந்த பரிபூரணத்தை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார்? இந்த பரிபூரணத்தை ஆண்டு வைத்திருக்கிற இடம் எங்கு தெரியுமா? அற்புதமான ஒரு அடையாளத்தை வசனத்தை காட்டுகிறேன் பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு திருப்தி வரக்கூடிய பரிபூரணம் எங்க இருக்குன்னா, அது ஆண்டவருக்கு உள்ளே இருக்கிறது, அது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அதுதான் பரிபூரணம். அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் குறைவோடு வந்திருக்கலாம், அல்லது தவிப்போடு வந்திருக்கலாம், எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நல்லவே இந்த பரிபூரணத்தினால் திருப்தியாக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். சொன்ன வார்த்தை நிறைவேற்ற போதுமானவராயும் இருக்கிறார். நம்முடைய வசனத்தை பொய்யுரையாமல் அப்படியே நிறைவேற்றி உங்கள் மத்தியிலே நம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் போதுமான மகிமையின் தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த கர்த்தர் நல்லவே, இந்த துணிக்கை ஒரு சோத்திரம், திருப்தியின் துணிக்கை என்று சொன்னேன். இந்த திருப்தியின் துணிக்கை என்று சொன்னால் அது நல்ல பரிபூரணத்தை காண்பிக்கிறது என்றும் உங்களுக்கு காண்பித்தேன். இப்ப இந்த துணிக்கை திருப்தியை மாத்திரம் குறிக்கவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது, அது மீதியான துணிக்கை என்று பார்க்கிறோம். மீதியான துணிக்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, திருப்தியை கொடுக்கிற தேவன் அடுத்து என்ன செய்கிறார்? அதிலிருந்து மீதத்தை எடுக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அந்த மீதத்தை எடுத்து பத்திரப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மீதி என்கிற அனுபவம் மாத்திரம் கிடையவே கிடையாது. மீதி எடுக்கிற பழக்கம் இருக்கிறது கிடையாது. இருக்கிறதெல்லாம் செலவழிக்கிறது. கர்த்தர் இருக்கிறதெல்லாம் சொத்தூற்றி விடுவது, இருக்கிறதெல்லாம் மனம் போல அனுபவிக்கிறது. ஆனால் அதுல ஒரு துண்டு எடுத்தோ, அது ஒரு கொஞ்சத்தை எடுத்தோ, அதை பிட்டோ, அதை சேமித்து வைக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில
இந்த மீதியான அனுபவம் என்பது கண்டிப்பா தேவை, ரொம்ப முக்கியமா தேவையா இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மீதியான துணிக்கு முதலாவது திருப்தி, இரண்டாவது மீதியான அனுபவம். இந்த மீதியான அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த மீதியான அனுபவத்தை குறித்து வேதத்தில் நிறைய பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஒவ்வொரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற வேத பாடகமாகவே இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மீதியான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்கி எனக்கு இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. தேவன் கொடுத்தார், நிறையவே கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் சாட்சியாய் சொல்லுவது தான் அந்த மீதியான ஆசீர்வாதமா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன், ஆகாய் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகாய் 1:12. அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய ஷெருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். கர்த்தர் நல்லவே. ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஆமென். இந்த துணிக்கையில முதலாவது திருப்திப்படுத்தக்கூடியது, இரண்டாவது மீதியான துணிக்கை. இந்த மீதியான துணிக்கை எதை குறிக்கிறது? ஆகாய் 1:12 சொல்லுகிறதை போல அது ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை குறிக்கிறது, இரண்டாவது தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்கிறது நிறைய பெருகிவிட்டது. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் நிறைய குறைந்து விட்டது. இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், கவலைக்குரியதான ஒரு செய்தி. ஊழியக்காருடைய சத்தத்தை நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள், ஊழியக்காருடைய குரலை தெரிந்திருக்கிறார்கள். அந்த ஊழியக்காருடைய சத்தத்தை கேட்காமல் அவர்களால் இருக்க முடியல. அது நல்லதுதான். ஆனா ஒரு ஊழியக்காரன், ஒரு மெய்ப்பெண், ஒரு போதகன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன் இந்த தேவ மனிதருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக ஒவ்வொரு தேவ ஜனமும் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல தேவ சத்தம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனிடத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசனங்களை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் சொல்லுகிற, பிரியமானவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை விட தேவனும் சொல்லுகிற, தேவனால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் யாவும் வசனம் சார்ந்ததாயிருக்கும், வேதம் பொருந்தினதாயிருக்கும். அது உடனே அல்லது மறுநாளே அல்லது சமீபத்திலேயே நிறைவேறுகிறதாகவும் இருக்கும். இதுதான் இந்த மீதியான துணிக்கை. கர்த்தர் அல்லவே. இந்த மீதியான துணிக்கை என்பது இன்னொரு காரியமாய் எதை குறிக்கிறது? இது நிறைய பேர் வாழ்க்கையில மீத துணிக்கையா இருக்கு. என்ன மீத துணிக்க? ஆண்டவர் கொடுத்த வரங்களை சரியாய் பயன்படுத்தாமல் அது மீதமாகி அப்படியே இருக்கிற அனுபவம். ஆண்டவர் கொடுத்த நல்ல கனிகளை தேவனுக்காகவோ தேவ ஜனங்களுக்கோ கொடுக்காம அந்த கனிகள் அப்படியே மரத்திலேயே இருந்து விடுகிற அனுபவம். மீதியான துணிக்கை என்பது வேறு எதை குறிக்கிறது? நமக்கு ஆண்டவர் கொடுத்த திறமை, நமக்கு கொடுத்த நல்ல தாளந்து, இந்த தாளந்தை பயன்படுத்தாம அது மீதியாகவே இருந்துகிட்டே இருக்குது. நடக்கிறது என்ன தெரியுமா? மீதி வைத்தோம் என்று சொன்னா அங்க பூச்சி அரிக்கும், கர்த்தர் நல்லவே. அங்க புழு வைக்கும், கர்த்தர் நல்லவே. அங்க பொருட்கள் பூசணம் பூத்து போகும், கர்த்தர் நல்லவே. சுந்தரம் அங்க வைத்தது எல்லாமே கெட்டு போக ஆரம்பிக்கும். அப்போ
மீதியா இருக்கிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நல்லவே இராதபடிக்கு அந்த மீதியான துணிக்கை என்கிற கிருபையை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்த தெரியணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 9:5. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் பூசணம் பூத்தது. அப்பம் என்றால் என்ன அர்த்தம்? அது கர்த்தருடைய வார்த்தை. அப்பம் என்றால் என்ன அர்த்தம்? அது தேவனுடைய வசனம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் கிடைக்குது, நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குது. ஆனா அந்த வசனமும் வார்த்தையும் நிறைய பேர் வாழ்க்கையில எப்படி இருக்குது? இந்த யோசுவா 9:5 சொல்லுகிறபடி அந்த அப்பம் என்கிற வசனமும் அந்த அப்பம் என்கிற வார்த்தைகளும் பூசணம் பூத்து போய் இருக்கிறது. ஏன்னா வசனம் கிடைச்சது உண்மை, அதை அறிக்கையிடுவது கிடையாது, விசுவாச அறிக்கையிடுவது கிடையாது, எடுத்து வாசிப்பது கிடையாது, அது சொல்லி ஸ்தோத்தரிப்பது கிடையாது. அதே போல வார்த்தைகள், அந்த வார்த்தை என்பது திடீரென்று கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வெளிப்பாடுகள். இப்ப வெளிப்பாடுகள் நிறைய வருது, ஆனா அந்த வெளிப்பாடுகள் நிறைவேறுவதில்லை. காரணம் பூசணம் பூத்து போயிருக்கு. ஏன் நிறைவேறல? விசுவாசம் இல்ல, நீடிய பொறுமை இல்ல. அந்த சுத்திரம் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு நாம் கிரியை செய்யல, அதனால அது அப்படி பூசணம் பூத்து போயிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுத்த கிருபைய இந்த அப்பம் பூசணம் பூத்ததை போல பூசணம் பூத்து போக விடாதீர்கள். மீத துணிக்கே கொஞ்சம் இருக்கட்டும், மீத துணிக்கே என்னிடத்துல இருக்கட்டும், மீத துணிக்கதானே அவ்வளவுதான் இருக்கட்டும், பரவாயில்ல விட்டுறாதீங்க. அந்த மீத துணிக்கை என்பதே அது தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் காண்பிக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவை. இந்த சொத்திரம் மீதம் வைக்கிற அனுபவத்தை விட்டுருங்க. ஆண்டவர் கொடுத்த வரம் எது, ஆண்டவர் கொடுத்த வல்லமை எது, ஆண்டவர் கொடுத்த கிருபை எது, அது நன்றாய் பயன்படுத்துங்கள். நீங்க நிறைய ஊழியங்களை அல்லது சபைகளை அல்லது சொத்திரம் மெய்ப்பருடைய அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு நாட்கள் ஆலயத்துக்கோ ஊழியத்துக்கோ மற்ற இடங்களுக்கு போறதா இருந்தாலும் நீங்க பாட்டுக்கு போகலாம், உட்காரலாம், முடிஞ்ச உடனே ஏஞ்சி வரலாம். இதுதான் உங்களுடைய கடமையா இருக்கும். அங்க ஏற்கனவே பாட்டு பாடுனவங்க தான் பாடிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே பைபிள் வாசிச்சவங்க தான் வாசிச்சுட்டு இருப்பாங்க, ஏற்கனவே ஆராதனை நடத்துறவங்க தான் நடத்திட்டு இருப்பாங்க. நம்முடைய வேலை போக வேண்டியது, உட்கார வேண்டியது, கை தட்ட வேண்டியது, எந்திரிக்க ஏஞ்சி வர வேண்டியது. இதுதான் இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கு. ஆனா நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்க பொம்மையாவே இருக்க கூடாது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருக்க கூடாது. சும்மா இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் நல்லவே. தம்முடைய ஊழியத்தை எல்லாரையும் செய்ய வைக்கிறார். ஆண்டவர் கொடுத்து அது துணிக்கையா இருக்கலாம். துணிக்கைன்னா என்ன? ஒரு அப்பத்துல கொஞ்சம் பிட்டு கொடுத்தது, ஒரு சின்ன ஸ்தோத்திரம் பண்ணதான் தெரியும், இல்லாட்டி சின்னதா ஒரு பாட்டு பாட தெரியும், இல்லாட்டி ஒரு வசனத்தை வாசிக்க தெரியும், ஏதோ ஒண்ணு ஒரு சின்னது, அதை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி உங்களுடைய அப்பம் என்கிற துணிக்கை பூசணம் பூத்து போகாதபடி காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு வரம் பெற்ற தேவ மனுஷன், வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காரி வந்து அவங்கள பார்த்து, உனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்காரே, உங்களுக்கு இந்த அபிஷேகம் இருக்குதே,
ஆண்டவர் அருமையான வல்லமை கொடுத்து ஏன் பயன்படுத்தல அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரு தேவ மனுஷ வெளிப்பாடு பெற்று கேட்டாக்கா அவங்க சொல்ற பதில பாருங்க. யோசுவா 9:12. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கு. இங்க யோசுவாவை பார்க்க வந்த வழிபோக்கர் சொல்றாங்க, நாங்க வீட்டுல புறப்பட்ட அன்னைக்கு அப்போ சுடதான் இருந்துச்சு, இப்போ காஞ்சி போச்சு, இப்போதான் பூசணம் பூத்திருக்கு, ரொம்ப ஒண்ணு கெட்டு போகும். இது எதை குறிக்கிறது? சாக்கு போக்குகள் சொல்றது. என்கிட்ட இப்பதான் இப்படி இருக்கிறேன், முன்னெல்லாம் வைராக்கியமா இருந்தேன், முன்ன ரொம்ப வல்லமையா இருந்தேன், நான் போனாக்கு இத்தனை பேர் ஆதாயம் பட்டு வருவேன், இவ்வளவு டாக்ஸ் கொடுத்துருவேன், இத்தனை பேரை சர்ச்சுக்கு கூட்டு வருவேன், அப்படிதான் இருந்தேன், என்னன்னு தெரியல, ரொம்ப ஒண்ணு காலம் போல, இப்பதான் என் வாழ்க்கை உழந்து போயிருக்குது, இப்பதான் பூசண போயிட்டுன்னு சொல்லி அதை சோத்திரம் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களா இருக்கு. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் மிகுந்த மனவேதனையோடு சொல்லுகிறேன், தேவன் கொடுத்த துணிக்கைகளை பயன்படுத்தாமல் இருக்காதீர்கள். அது கொடுக்கிற அனுபவமா இருக்கட்டும், ஜெபிக்கிற அனுபவமா இருக்கட்டும், தாங்குகிற அனுபவமா இருக்கட்டும், அல்லது மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற அனுபவமா இருக்கட்டும், அல்லது வேற திறமை தகுதிகளா இருக்கட்டும், நல்ல கல்வியா இருக்கட்டும், எது இருக்குதோ அந்த துணிக்கைய ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். இந்த மீதியான துணிக்கையின் அனுபவம் கர்த்தர் நல்லவே, அது காஞ்சி போகத்தக்கதாக அல்லது பூசணம் பூசத்தக்கதாக, கர்த்தர் நல்லவே, தேவையில்லாத பொருளை போல மாறிடக்கூடாது. அந்த மீதியான அனுபவம் கர்த்தர் நல்லவே தேவனுக்காக பயன்படுத்தணும். ஒரு கட்டம் வந்த போது இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் படகுல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு பேருக்கு அப்பத்தை கொடுத்தேன், நீங்க இத்தனை கூடு நிறைய எடுத்தீங்க, அப்ப எங்க அதுன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த சீசர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ, கரையிலே மறந்து விட்டு வந்து விட்டோம். எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்க. இயேசுவோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் நல்லவே சொல்றோம், ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணுகிறவர்கள் இப்ப இயேசு கேட்டா சொல்றாங்க, ஐயோ நாங்க கரையிலேயே மறந்து விட்டு வந்து விட்டோம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படிதான் நிறைய பேருடைய ஜீவியம் ஆண்டவர் கேள்வி கேட்கும் போது அல்லது ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது பதில் சொல்ல முடியாதவர்களாகவே நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் நல்லவை சுத்திரம் பதில் சொல்ல முடியாத நிர்பந்தத்திலே அப்படி இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவை. அந்த மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்வி பாருங்க. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை 7 கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவை. இங்க ஆண்டவர் கேட்கிறார், நான் இந்த அப்பத்தை இத்தனை பேருக்கு கொடுத்தேன், இத்தனை கூட நிறைய திரும்ப எடுத்தீங்க, ஆனா அதை கூட நீங்க நினைக்க முடியாதான்னு கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த கடைசி காலத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தையே மறந்துடுறாங்க, தனக்கு கொடுத்த அழகான அசத்திரம் கிருபைய மறந்துடுறாங்க, தனக்கு கொடுத்த நல்ல தாளந்த மறந்துடுறாங்க. மறந்துட்டு தன்னுடைய பிரச்சனையவே பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அருமையான துணிக்கையை கொடுத்திருக்கிறார். அது சின்னதா இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த துணிக்கைக்குள்ளதான் உங்களுக்குரிய எல்லா கிருபையையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
அதை மறந்துடாதீங்க. அது காய்ந்து போக விட்டுறாதீங்க. அது பூசணம் பூத்து போக விட்டுறாதீங்க. அந்த மீதியான துணிக்கதான் உங்களுக்கு நல்லவே எல்லா சேமத்தையும் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறது. எல்லா தயவையும் கொடுக்க போதுமானதா இருக்கிறது. அந்த மீதியான இடத்துலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே இருக்குது. கர்த்தர் நல்லவே. இந்த மீதியான துணிக்கை அடுத்தது எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது? இந்த மீதியான அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 17:14 வாசிக்கிறேன். கர்த்தாவே, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவையும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறார்கள். தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு சொல்லுகிறார்கள். இந்த மீதியான துணிக்கை எதை காண்பிக்கிறது? ஒரு துன்மார்க்கனா இருந்தாலுமே, அல்லது கொலை பாதகனா இருந்தாலுமே, அல்லது வேதம் சொல்லுகிற சண்டாளர்களாய் இருந்தாலுமே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொருட்களை சம்பாதித்து தானும் அனுபவித்து மீத பொருட்களை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுகிறார்கள். ஒரு காலத்துல வீட்டில வயதானவர்கள் சாகும் போது மகனையோ மகளையோ பேரனையோ கூப்பிட்டு ஒரு சாவி கொத்த கையில கொடுப்பாங்க. இல்லாட்டி ஒரு சுருக்கு பைய கையில கொடுப்பாங்க. இல்லாட்டி கைய பிடிச்சு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நீ எடுத்துக்க, இது உனக்காகத்தான் வச்சிருந்தேன், எனக்கு பின்னாடி நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு காலத்துல பெரியவர்கள் மகனை மகளை அல்லது வீட்டிற்கு முக்கியமானவர் அழைத்து அவன் மறிக்கிறதுக்கு முன்னாடி சில பொறுப்புகளை நல்ல நம்பிக்கைய கொடுத்துட்டு தான் மறிக்கிறாங்க. இது ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் இருந்த நல்ல பழக்கம். ஆனா இன்றைக்கு சில மறைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய மகனுக்கு கடனை மீதியாக வைத்து விட்டு சாகுறாங்க. எங்கெங்கயோ வட்டியை வாங்கிட்டு அந்த வட்டியை அப்படியே கட்ட சொல்லிட்டு அதோடு மறைக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டதாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சூத்திரம், ஒரு ஊர்ல பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர், நல்ல பாட்டு கட்டினவர். அவருடைய பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவினது. நல்ல ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு சபையும் உண்டு. கடைசியா ஒரு நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரித்து விட்டார். மரித்த பின்புதான் தெரிகிறது, அந்த போதகருக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாய் கடன் இருக்கு. 20 லட்சத்துக்கு அதிகமா. அந்த மரணத்துக்கு பின்னாடிதான் ஒவ்வொருத்தவங்களா வர்றாங்க. உங்க அப்பா இப்படி வாங்கியிருந்தார், சர்ச்சுக்காக வாங்கியிருந்தார், சபைக்காக வாங்கியிருந்தார், இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்த வாங்கியிருந்தார், ஊழியத்துக்காக கேட்டார், நாங்க கொடுத்தோம், இந்த கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கு, இந்த பேப்பர் இருக்கு, இந்த ஆடியோ இருக்கு, இந்த வீடியோ இருக்கு, இதை பாருங்க சொல்லி எல்லாத்தையும் உட்கார்ந்து போதவருடைய பையன் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல மீதியை வச்சுட்டு கடனா வச்சுட்டு அவர் மறைச்சிட்டார். ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படி அல்ல. இங்கு ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சங்கீதம் 17:14 அவர்கள் கூட தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு சொல்லுகிறார்கள். இதுதாங்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கணும். மீத துணிக்கை என்றால் என்ன? நாமும் புசித்து நம்மோடு இருக்கிறவர்களை புசிக்க வைக்கணும். நம்மோடு இருக்கிறவருடைய பசியை ஆற்றணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அடையாளம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த மீதியான துணிக்கை நம்முடைய ஜீவியத்துல நல்ல நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எல்லாம் கிடைக்கக்கூடியதாய் மாற்றுகிறதா இருக்கிறது. நல்ல
திருப்தி அடைய பண்ணக்கூடியதா இருக்கிறது. அது மீத துணிக்கை எடுக்க வைத்து அந்த மீத துணிக்கை எல்லாருக்கும் திருப்தியை கொடுத்து அந்த திருப்தியானது பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து போகிற ஆஸ்தியாய் மாறுகிறது. தேவனுடைய ஊழியக்காரனாக நான் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு தைரியமா சொல்லுவேன், நீங்க உங்க பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ திருமணம் ஆனவர்களுக்கோ ஆகாதவர்களுக்கோ உங்களுடைய ஜீவ காலத்துக்கு பின்னாக நீங்க சொத்துற நிறைய செல்வத்தையும் பணத்தையும் பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போறீங்களோ இல்லையோ, ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தயவு செய்து கடன் வாங்கி வச்சுட்டு போகாதீங்க, வட்டி வாங்கி வச்சுட்டு போகாதீங்க, வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் அடகுக்கு வச்சுட்டு போயிடாதீங்க, வீட்டின் பத்திரத்தை கொண்டு போய் யாருக்காவது அடமானம் வச்சுட்டு போயிடாதீங்க. நீங்க பூமியை விட்டு கடந்து போகும்போது பூமிக்குரிய எந்த அழுத்தமும் இல்லாமல் யாருடைய மன நோவுக்கும் காரணம் இல்லாமல் அப்படி ஒரு சுத்தமான பாரமற்றவர்களாய் பறக்கும் போது தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அடைய முடியும். நமக்கு பின் நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறையும் கூட அது சுதந்திரமாய் இருக்க முடியும். ஒரு சின்ன மீத துணிக்கதான் அந்த மீத துணிக்கைக்குள்ள இவ்வளவு மகத்துவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், இவ்வளவு அழகான கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த மீதமான பொருட்களை கூட ஆண்டவராகிய தேவன் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவை எல்லாவற்றையும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து எல்லாருக்கும் முன்பாக உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக உருவாக்க போதுமான சர்வ வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தாற்பயம் என்ன? ஒரு திருப்தியான துணிக்கை. அந்த திருப்தியான துணிக்கை எங்கிருந்து வருது? மீதியான துணிக்கையில இருந்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டுதான். அந்த மீதியான துணிக்கையில தான் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய, பிள்ளைகளுக்கு வேண்டிய, எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகத்துவத்தின் சகல ஆசீர்வாதமும், இந்த மகத்துவத்தின் சகல தயவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் யாவரோடும் கூட இருந்து எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உங்கள் ஆசையை உங்க பிள்ளைகளுக்கும் வைக்கத்தக்க அளவுக்கு மகிமையின் தேவன் எல்லா விதமான மகிமையினாலும் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கிரியை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய சொன்னது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கடைசியா நான் பார்க்க போகிற கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த வார்த்தை என்ன? ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 10:19. காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். இங்க கவனிக்கணும், மீதியா இருக்கிறது என்னன்னாக்கா மீதியான மரங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கு. மீதியா இருக்கிறது மரங்கள் தான். ஆனா இது என்னது? நகைய வாங்கி வைக்கல, நிலத்தை வாங்கி வைக்கல, கட்டடத்தை வாங்கி வைக்கல, பூமியை வாங்கல, வெறும் மரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா நீங்க நினைக்கலாம் அந்த மரம் சொல்லி, அந்த மரம் தான் சில மரங்கள் மாதந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்கும், சில மரங்கள் வருடந்தோறும் தப்பாமல் கனி கொடுக்கும், சில மரங்கள் நல்ல இலையுதிர் காலத்திலும் கனி கொடுக்கும். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காலத்திலே கனி கொடுக்கிறதா இருக்கும்.
அப்போ இந்த மரங்கள் என்பது என்ன? தானும் வாழ்ந்து தன் மூலமாய் மற்றவர்களுக்கும் கனிகளை கொடுக்கக்கூடியது. அந்த ஒரு மீதியான அனுபவம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, மகத்துவத்தின் கர்த்தர் உங்களை நல்ல ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற்றி உங்கள் பிள்ளைகளை கனிதரும் விருட்சமாக தேவன் ஓங்கி படர்ந்து வளரச் செய்து மகத்துவத்தின் கர்த்தருடைய கரத்தினாலே உங்கள் மூலமாய் அநேகர் போஷிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் மூலமாய் அநேக நன்மை அடைய கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ அந்த அருமையான கர்த்தரால திருப்தி அடைந்த துணிக்கை அது மீதியான துணிக்கையிலிருந்து வருகிறது. அந்த மீதியான துணிக்கை இவ்வளவு பெரிய கிருபையை வைத்திருக்கிறது. உங்க குடும்பத்திலே, உங்க வீட்டிலே, உங்க சபையிலே, உங்க ஊழியத்திலே இப்படிப்பட்ட நல்ல மகிமையான கிருபையை கர்த்தர் வைப்பாராக. நாம் கண்களை மூடி ஸ்தோத்தரித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கர்த்தர் நல்லவே. இந்த மத்தேயு சுவிசேஷம் கர்த்தர் நல்லவே 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்தின்படி நல்ல திருப்தி அடைகிற துணிக்கையையும் மீதியான துணிக்கையையும் இன்றைக்கு எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. அந்த திருப்தியும் மீதமும் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு திருப்தியை கொடுக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்கோ நாங்கள் மீதியான துணிக்கையாய் எப்போது மீந்திருக்க வேண்டும். அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்துவிட்டு போன எல்லாரையும் நல்ல திருப்தியினாலும் மீத துணிக்கையினாலும் நிரப்புவதற்காக சோத்திரம். ஒவ்வொரு நாளோட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இரவுக்கு ஒரு ஜெபத்திலே கலந்து கொண்டு அபிஷேகத்தின் எண்ணெயை குறித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.